சாப்பிட்டீங்க. ஆமா. தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன்ல. ஆமா. தாத்தாக்கு வந்து உடம்பு சரியில்லாம ஏதோ ஒரு நினைவுல போய் வந்துட்டு எங்க வீட்டு பெட்டாண்ட வந்து அப்படியே படுத்துக்கிட்டாரு. உடம்பு சரியில்லாம சுருண்டுக்கிட்டாரு. எங்க கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லல. ஏன் சொல்லன்னு பாத்தீங்க கேட்டான்னு போயிட்டு உங்ககிட்ட எதுவுமே இல்லையம்மா, நான் போய் உங்ககிட்ட கேட்டா நீங்க என்னம்மா செய்வீங்கன்னு சொன்னா, நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிருக்கணும். நாங்க தானே கடன் வாங்க போறோம் தாத்தா, நீங்க தான் கட்ட போறீங்களா? இல்ல இல்ல ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டா அது பெரிய பிரச்சனை ஆகுறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வழியா இருக்கும்போது மாத்திரையோ மருந்தோ சாப்பிட்டு தீர்த்துக்க வேண்டியதானே தாத்தான்னு கேட்டாரு எங்க அம்மா. அம்மாவுக்கு ரொம்ப கோவம் ஆயிடுச்சு நேத்து. தாத்தா கொஞ்சம் சொல்லல. அதாவது உங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவரு காசு செலவழிக்கணும்ன்றதுக்காக அவரு உடம்பு சரியில்லை அப்படி மறைச்சிட்டாரா? ஆமா அவரு மறைச்சிட்டாரு. ஆனா அதுவே ரொம்ப இதா சீரியஸ் ஆயிடுச்சு. அவரே முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, நாங்க தானே கடன் வாங்க போறோம், ஏதாவது ஒரு பாட்டில் ஏதாவது பொறுக்கி நாங்களே கொடுத்துருவோம், உங்களுக்கு முடிஞ்ச ஒரு மாத்திரை எங்களால வாங்கி தர முடியாதா? அதனால நேத்து போயிட்டு எங்க தம்பி